ஹாய் ஹலோ எவ்ரிவன். நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். அஸ்ஸலாமு அலைக்கும். மிக நீண்ட நாட்களுக்கு பின்னால் நான் உங்களை சந்திக்க வந்திருக்கிறேன். இவ்வளோ நாளைக்கும் வீடியோ போடாமைக்கு வருத்தத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இனிமே குறைந்தது ஒரு கிழமைக்கு ஒரு வீடியோன்னு போட ட்ரை பண்ணுறேன். இதுவரைக்கும் நம்மளோட சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னு சொன்னால் உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களில் ஒவ்வொருவருடைய சப்போர்ட் தான் எனக்கு இன்னும் ஆர்வத்தை தூண்டும், இன்னும் நல்ல நல்ல வீடியோக்களை போடுறதுக்கு ஆர்வத்தை தூண்டும். எனவே மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோவில் 2 வகையான கிழங்குகளோட சில தகவல்கள் பற்றி தான் பார்க்க போகிறோம். அது என்ன கிழங்குன்னு சொன்னால் பீட்ரூட் கிழங்கும் மற்றையது முள்ளங்கி கிழங்காகும். முள்ளங்கி கிழங்குனா இங்கிலீஷில் ரெடிஷ்னு சொல்லுவாங்க அந்த கிழங்கு. இந்த 2 வகையான கிழங்குகளோட சில தகவல்களை தான் ஒன்றாக சேர்த்து ஒரே வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். என்னுடைய வீட்டு தோட்டத்தில் இந்த 2 வகையான கிழங்குகளையும் பயிரிட்டிருக்கேன். அதுதான் இந்த வீடியோவை போட எனக்கு ஆர்வத்தை தூண்டிச்சு. இந்த 2 வகையான கிழங்குகளையும் எடுத்துக்கொண்டால் பொதுவாக கலோரிகள் குறைவாக தான் காணப்படும், ஆனால் நார்ச்சத்துக்கள் அதிகமாக காணப்படும். நார்ச்சத்துக்கள் அதிகமாக உணவுகளை உட்கொள்வதன் மூலம் மலச்சிக்கல் மற்றும் மூலவியாதி சம்பந்தப்பட்ட அனைத்து நோய்களையும் சரி செய்து கொள்ளலாம். நண்பர்களே, முள்ளங்கி கிழங்கை பொறுத்தவரையில் முக்கியமாக சிறுநீரகம் சம்பந்தப்பட்ட பிரச்சினைகள் பலவற்றிற்கு நோய் நிவாரணியாக உள்ளது. எனவே ஒரு கிழமைக்கு ஒரு நாள் வீதமாவது உணவுடன் எடுத்துக்கொள்வது நன்மை தரக்கூடியதாக அமையும். அதே நேரம் பீட்ரூட் ஆனது உடலில் உள்ள இரத்த அணுக்களை அதிகரிக்க மிகவும் உறுதுணையாக இருக்குது. நண்பர்களே, எப்படி இரத்த அணுக்களை அதிகரிக்குது என்றால் பீட்ரூட்டில் அதிக அளவு விட்டமின் B1ம் இரும்புச்சத்தும் அதிகமாக இருக்குது. அதன் மூலம் இது உடலில் உள்ள இரத்த சோப்பு அணுக்களின் எண்ணிக்கை அதிகரிக்கும். எனவே நண்பர்களே, பீட்ரூட் கிழங்கையும் 7 நாட்களுக்கு ஒரு முறை, அதாவது ஒரு கிழமைக்கு ஒரு முறையாவது உணவோடு இணைத்துக் கொள்ளுங்க. இது உங்களோட உடலுக்கு நன்மை தரக்கூடியதாக அமையும். இன்னொரு குறிப்பையும் இந்த இடத்தில் உங்களிடம் பதிவு செய்ய விரும்புகிறேன். அளவுக்கு மிஞ்சினா அமுதமும் நஞ்சின்னு ஒரு பழமொழி இருக்குது. அதே மாதிரி தான் எந்த உணவாக இருந்தாலும் அளவுக்கு அதிகமாக உண்பதன் மூலம் அதே உணவு உடலுக்கு ஆபத்தாகவும் அமையக்கூடும். அதே போல் பீட்ரூட் கிழங்கை சாப்பிடுவதன் மூலம் உடலில் உள்ள இரத்த அணுக்கள் அதிகரிக்கும்னு ஒருத்தர் தினமும் அதிகமாக பீட்ரூட் கிழங்கை சாப்பிடுவதன் மூலம் பீட்ரூட் கிழங்கு அவருக்கு சில பக்க விளைவுகளை உருவாக்கும். பீட்ரூட் கிழங்கை பொறுத்தவரையில் அதிகளவு நைட்ரேட்டுகள் உள்ளன. அதனால் பீட்ரூட் கிழங்கை அதிகமாக உண்பதன் மூலம் உடலில் அதிகமான நைட்ரேட்டுகள் அதிகரிக்கும். உடலில் நைட்ரேட்டுகளின் எண்ணிக்கை அதிகரிக்கும் போது வயிற்று வலி உண்டாகும். நைட்ரேட்டுகள் அதிகமாக உள்ளது போல் அதே அளவு அதிகளவான ஆக்சலேட்டுகளும் உள்ளது. அதனால் நான் சாப்பிடுகின்ற மற்ற உணவுகளில் உள்ள கல்சியம் சத்துக்களை உறிஞ்சுவதில் சிரமம் ஏற்படும். கல்சியம் சத்துக்கள் உறிஞ்சுவதில் சிரமம் ஏற்படுவதன் மூலம் சிறுநீரக கற்கள் பிரச்சினை ஏற்படும். பீட்ரூட் கிழங்கை போல் முள்ளங்கி கிழங்கை அதிகமாக சாப்பிடுவதன் மூலம் வயிற்று வலி உண்டாகும். நண்பர்களை, இந்த 2 வகையான கிழங்குகளையும் அளவுக்கு அதிகமாக சாப்பிடுவதை தவிர்த்துவிட்டு கிழமைக்கு ஒரு நாள் வீதம் சாப்பிட்டு வந்தால் போதுமானது. அதாவது கிழமைக்கு ஒரு முறை நம்முடைய கறியுடன் இணைத்துக் கொள்வது போதுமானது. முள்ளங்கி கிழங்கை பொறுத்தவரையில் சாப்பிடும்போது சில நிபந்தனைகளை நாம் கடைபிடிக்க வேண்டும். நண்பர்களே, முள்ளங்கி கிழங்குகளோடு உளுந்து உணவுகளை சேர்த்து சாப்பிடக்கூடாது. அடுத்தது பால் குடித்த பின் முள்ளங்கி கிழங்கை உட்கொள்ளக்கூடாது. அடுத்தது மீன்களோடு இணைத்து முள்ளங்கி கிழங்குகளை சாப்பிடக்கூடாது. இந்த 3 விஷயங்களை நன்றாக கவனித்துக் கொள்ள வேண்டும். அதே போல் கர்ப்பிணி பெண்கள் முள்ளங்கி கிழங்கு சாப்பிடுவதை தவிர்க்க வேண்டும். கர்ப்பிணி கால பெண்கள் முள்ளங்கி கிழங்கை சாப்பிடுவதன் மூலம் ஏதாவது பக்க விளைவுகள் ஏற்படக்கூடும். அதனால் கர்ப்பிணி பெண்கள் சாப்பிடுவதை தவிர்ப்பது நல்லது. முள்ளங்கி கிழங்கு அளவுக்கு அதிகமாக சாப்பிடுவதன் மூலம் தசைப்பிடிப்பு மற்றும் தொண்டையில் புண் ஏற்படல், அதோட பசியின்மை போன்ற பக்க விளைவுகளை உருவாக்கும். அடுத்தது இந்த 2 கிழங்குகளினது முக்கியமான பயன்களை கூறிவிட்டு இந்த வீடியோ முடிச்சுக்கொள்கிறேன். முள்ளங்கி கிழங்கு முதலாவது முள்ளங்கி கிழங்கோட பயனை கூறுறேன். முதலாவது காய்ச்சலை குறைக்கும் தன்மை கொண்டுள்ளது. முள்ளங்கி கிழங்கில் உள்ள ஊட்டச்சத்துக்கள் மூலம் உடல் வெப்பநிலை குறைக்கப்பட்டு காய்ச்சல் குறைக்கப்படுகிறது. அடுத்தது இரண்டாவது,
நீரிழிவு அதாவது சர்க்கரை வியாதி உள்ளவர்கள் முள்ளங்கி கிழங்கு மற்றும் முள்ளங்கி இலைகளை உண்பதன் மூலம் நீரிழிவு நோயினை கட்டுப்படுத்தி கொள்ள முடியும். மூன்றாவது, தற்போது பலரால் எதிர்கொள்ளப்படுகின்ற மிகப்பெரிய பிரச்சனை முடியுதிர்வு பிரச்சனை. இளம் வயதிலே முடியுதிர்வு. இந்த முள்ளங்கி கிழங்கின் சாறை எடுத்து 15 நிமிடம் தொடக்கம் 20 நிமிடங்கள் தலையில் பூசி மசாஜ் செய்து பின்னர் கழுவுவதன் மூலம் தலைமுடி பளபளப்பாகவும் முடியின் வேர்கள் வலுப்பெறவும் உதவுகின்றது. இந்த மாதிரி வாரத்திற்கு 2 முறை செய்வதன் மூலம் பயனை பெற்றுக்கொள்ள முடியும். அடுத்தது நண்பர்களே, பீட்ரூட் கிழங்கின் பயன்கள் பற்றி பார்ப்போம். பீட்ரூட் கிழங்குல அதிக அளவிலான நீரில் கரையும் நார்ச்சத்துக்கள் உள்ளது. அதனால் இது பெருங்குடலை சுத்தமாக வைத்திருக்க உதவும். இரண்டாவது, பீட்ரூட் கிழங்கில் அதிகமான பீட்டா லைன் இருக்குதுங்க. பீட்டா லைன் என்பது அலர்ச்சி எதிர்ப்பு பதார்த்தமாகும். பீட்டா லைன் காரணமாக அலர்ச்சி நீக்க உதவுகின்றது. இது முக்கியமாக சிறுநீரகத்தில் ஏற்படுகின்ற அலர்ச்சியை குணமாக்கும் இயல்பு கொண்டது. அதே போல இந்த அலர்ச்சி எதிர்ப்பு பதார்த்தங்கள் சருமத்தில் ஏற்படும் புண்கள், கொப்புளங்கள் ஆகியவற்றை குணமாக்கும் தன்மை கொண்டது. எனவே தீக்காயங்கள் ஏற்பட்ட இடங்களில் பீட்ரூட் சாற்றினை தடவி வருவதன் போது கொப்புளங்கள் ஏற்படாமல் தடுக்க முடியும். இந்த வீடியோ மூலம் 2 கிழங்குகள் பற்றிய முக்கிய தகவல்களை அறிந்திருப்பீர்கள் என நம்புகின்றேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா யூஸ்ஃபுல்லாக இருந்தால் மறக்காமல் லைக் பண்ணி உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் மற்றும் ஃபேமிலி ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோவில் ஏதாவது குறைகள் இருந்தால் மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இது போன்ற வீடியோக்களை பார்வையிடணும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க. சப்ஸ்கிரைப் பண்ணி வைச்சா நம்ம வீடியோ தொடர்ச்சியாக பார்த்துக்கொள்ள முடியும். உங்களுடைய ஒவ்வொருத்தருடைய சப்போர்ட்டும் எனக்கு தேவை. வயசானவங்க இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்கன்னா நான் கீழே காட்டுற மாதிரி நம்ம சேனலை செய்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்க. ஏன் இந்த வீடியோ போட்டேன்னா இந்த 2 கிழங்குகளையும் ஈஸியாக சின்ன இடத்துல உங்களோட வீட்டில் பயிரிட முடியும். அதனால் இந்த 2 கிழங்குகளையும் உங்களுக்கு ஒவ்வொருத்தர் வீட்டுகளையும் நீங்கள் அந்த 2 கிழங்குகளையும் நீங்கள் ஒவ்வொருத்தரும் உங்களுடைய ஒவ்வொருவருடைய வீட்டிலையும் சின்ன சட்டிலையோ சின்ன க்ரோ பேக்கிலையோ வைத்து பயிரிட்டு கொள்ள முடியும். உங்களுக்கு தேவையான கிழங்குகளை நீங்களே பெற்றுக்கொள்ள முடியும். பெரிய அளவிலான ஒரு இடம் தேவையில்லை. அதனால தான் இந்த வீடியோ போட்டேன். இவ்வளோ பயன் தரக்கூடிய ஒரு கிழங்கை நம்ம மிஸ் பண்ண தேவையில்லை. வீட்டில் சரியான முறையில் வளர்த்து வரலாம். அதற்காக தான் இந்த வீடியோ அப்லோட் செஞ்சேன். ஓகே நண்பர்களே, அடுத்த ஒரு வீடியோவில் சந்திப்போம். நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். அஸ்ஸலாமு அலைக்கும்.